தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வீடுகளை இழந்து தவிக்கிறோம் வீடுகளை இழந்து தவிக்கிறோம் வீடுகளை இழந்து தவிக்கிறோம் வீடுகள் இழந்து தவிக்கிறோம் வஞ்சிக்காதே 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 ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே தமிழக அரசு 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 வீடு வழங்கு 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 உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு தமிழரே, தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே மு க ஸ்டாலின் முதல்வரே முக ஸ்டாலின் முதல்வரே மு க ஸ்டாலின் முதல்வரே முக ஸ்டாலின் முதல்வரே கேக்குதா 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 காணே எங்கள் ஏழைகள் குரல் கேக்குதா 50 வீடு வழங்கு நீளம் வேண்டும் 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 குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் குடியிருக்க நீளம் வேண்டும் வழங்கிவிடு 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 வீடு வழங்கிவிடு வீடே வழங்கிவிடு ஆர்ப்பாட்டம் 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 இது ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் முற்போக்கு கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நன்றிகள் நன்றிகள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வுரிமை ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் அரங்கத்திற்கு வெளியே நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நீர்நிலை புறம்போக்கு, மேய்ச்சல் புறம்போக்கு அல்லது பிற அரசு புறம்போக்குகளிலே 60-70 ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து அதே இடத்திலே வாழ்ந்துவதற்கான உரிமை அளிக்கப்பட வேண்டும். அரசு புறம்போக்கு நிலத்திலே வாழ்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அந்த இடத்திலே குடியிருப்பதற்கு அல்லது வீடு கட்டுவதற்கு உரிமை கிடையாது என்று அப்புறப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலை மாற்றப்பட வேண்டும். இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களிலே 60-70 ஆண்டுகளாக வசிக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்களாக, நசுக்கப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஈட்டிய வருமானத்தை கொண்டு பகுதிகளிலே கட்டி தொடர்ந்து வாழக்கூடிய அந்த நிலை இருக்கும்போது இன்றைக்கு அரசியல் சாசன சட்டம் கூட இன்றைக்கு வாழ் உரிமையை, அதாவது வீட்டு உரிமையை அது உரிமையாக்கக்கூடிய, அது வாழ் உரிமையின் ஒன்றாக கருதக்கூடிய நிலையிலே ஜனநாயக ரீதியிலே அவர்கள் இத்தகைய அரசு புறம்போக்கு நிலங்களிலே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறது. இது அரசியல் சாசன சட்டப்படியான உரிமை. எனவே அந்த மக்களுக்கு தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கான உரிமையை சட்டபூர்வமாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, ஒரு இயக்கத்தை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்தி வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த சென்னையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த மக்களுடைய வாழ்வுரிமைக்கான ஆர்ப்பாட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று இந்த மக்கள் அதே பகுதியிலேயே, அதாவது அது எத்தகைய புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வரக்கூடிய அந்த இடங்களை அவர்களுக்கே உரிமையாக்கக்கூடிய ஒரு நிலையை அரசு எடுக்கும் வரை எங்களுடைய இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலிலும் எங்களுடைய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய முதன்மையாக கோரிக்கையாக மக்களுடைய வாழ் உரிமையை அடிப்படையாக கொண்ட இத்தகைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கட்ட போராட்டம் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, அரசு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தது? அதை நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு வகையான போராட்டங்களை இதே அடிப்படையிலே தமிழக முற்போக்கு கட்சி நடத்தி வருகிறது. எங்களுடைய எந்த விதமான போராட்டத்திற்கும் தமிழக அரசு இதுவரை செவிபாய்க்கவில்லை. தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் நேரடியாக மனு அளித்திருக்கிறோம். தமிழக முதல்வரிடம் நானே நேரடியாக மனு அளித்திருக்கிறேன். அவர்கள் உடனடியாக இதை கவனிப்பதாக சொன்னார்கள். ஏழை எளிய மக்களுடைய இன்னல்கள் உடனடியாக நீக்கப்படும், அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும், அதே இடத்திலே அவர்கள் வாழ்வதற்கான வழிவகை செய்யப்படும், மாற்று இடம் அளிக்கப்படும், மாற்று இட கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கோரினோம். இவை எவற்றிற்கும் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. நாங்கள் பட்டா வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள்.
மக்களுக்கு மாற்று இடம் வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிச்சயமற்று வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் யாருக்கும் பட்டா அளிக்கப்படவில்லை, மாற்று இடம் அளிக்கப்படவில்லை. நிச்சயமற்ற தன்மையிலேயே தமிழகத்திலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு இழிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கேடு, மனித உரிமைக்கு மீறான ஒரு அச்சுறுத்தல். எனவே இவற்றை நீக்குவதற்காக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு 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 வீடுகளை இழந்து தவிக்கிறோம், வீடுகள் இழந்து தவிக்கிறோம், வீடுகளை இழந்து தவிக்கிறோம். வீடுகள் இழந்து தவிக்கிறோம். வஞ்சிக்காதே 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 ஏழைகளே வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே ஏழைகளே வஞ்சிக்காதே ஏழைகளை வஞ்சிக்காதே. தமிழக அரசு 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 வீடு வழங்கு 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 உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு உடனடியாக வீடு வழங்கு. தமிழரே, தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே மு.க. ஸ்டாலின் முதல்வரே கேக்குதா 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 காணே எங்கள்